ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். காலையிலே எழுந்துச்சு என்னோட வேலைகளை ஆரம்பிச்சுட்டேன். இங்கே விநாயகர் சதுர்த்தி இல்லை, அத்தை வீட்டில் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். அதனால இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் அங்கே சாமி கும்பிடலான்ட்டு. என்ன விநாயகர் எடுத்துட்டு போறியா? கொழுக்கட்டை, வடை சொல்லுங்க தெளிவா. இங்கேருந்து எல்லாம் அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சாமி கும்பிடுவாங்க. இப்போ சும்மா விளக்கு ஏற்றிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுறேன். ரொம்ப நன்றிங்க. கொழுக்கட்டை வீடியோலாம் வரும் பாருங்க. செய்யறதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய். வாங்க போகலாம் சாமி கும்பிட்டு. விநாயகர் வைக்க கூடாதோ? என்னவா என்ன சாப்பாடு? காலையில சேமியா பிரியாணி, மத்தியானம் சாம்பார். ஏன் நான்வெஜ் இல்லையா இன்னைக்கு? கையில கரண்டி தான் இருக்கு, போட்டுருவாமா சாம்பார். ஏன் இன்னைக்கு ஏன் நான்வெஜ் எடுக்க கூடாது? பிள்ளையாருக்கு பிறந்த நாள். பிள்ளையாரு போய் பிறந்த நாளுக்கு தான் எல்லாம் நான்வெஜ் தான் செய்வாங்க, பிரியாணி போடுறாங்க. கேக்கு வெட்டுவோமா அப்படின்னா வெட்டுவோம் அப்படின்னு. உண்மையாதான் கேட்க, அவன் கரெக்டா கேட்கறான், நானும் கரெக்டா கேட்கறேன். அவ்வளவுதான். இன்னைக்கு என்னதுமா? சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளில போயிட்டு சாயந்தரமா வரேன். பாய். என்னதுப்பா? சேமியா பிரியாணி. சட்னி, அவ்வளவுதான் சாப்பாடு. வடை இட இல்லையா? என்னவா செய்யற? கொழுக்கட்டை. கொழுக்கட்டை கொழுக்கட்டமா? சாமி இந்த பேர் இருக்கு தப்பு போட்ட கொழுக்கட்டை. வேற என்னென்ன கொழுக்கட்டை தெரியும்? இல்ல இது கொழுக்கட்டை பிள்ளையா இருக்குடா, பேசாம இருடா. இல்ல பேசாம இருடா. மணி கொழுக்கட்டை. வேற என்ன நம்ம இது என்ன கொழுக்கட்டை? இது கடலைப்பருப்பு கொழுக்கட்டை தீபன். அப்புறம் சாயந்தரமா தேங்காய் கொழுக்கட்டை செய்வேன். வேற எள்ளு தெரியாதா? எள்ளு செய்யல இந்த வாட்டி. செய்யலாம். ஏன் செய்யலாம்? எள்ளு இல்ல, நீ வாங்கிட்டு வரல, அதனால செய்யல. கையில கிளவுஸ் போட்டுக்கிறது இல்லையா? என்ன கொழுக்கட்டை மாதிரியே தெரியல. ஏன் மாவு இன்னைக்கு என்ன ரெடிமேடா வாங்குனீங்களா? அதான் அப்படி வருது. பிள்ளையாருக்கு பர்த்டே, அதனால அவர் கொழுக்கட்டை செஞ்சு வைக்கணும். பிள்ளையார் கேட்டிருக்காரு, கொழுக்கட்டை கொடுங்க, வடை கொடுங்க. கேக் எப்படா வெட்டுவோம் பிள்ளையாருக்கு? சாயந்தரமா வெட்டிடுவோமா? அதெல்லாம் வேணாம், கேக்கெல்லாம் வெட்டக்கூடாது. பிள்ளையாருக்கெல்லாம் கொழுக்கட்டை. வேணாமா உனக்கு கேக்கு? நான் வெட்ட போறேன் சாயந்தரம். இல்லம்மா வேண்டாம் வேணாமா? உனக்கு வேணா போ. பாப்பா பர்த்டே தான். அவ்வளவுதான். இது எல்லாமே இதுல வச்சு அடுப்புல வச்சு வேக வைக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு கொழுக்கட்டை. தேங்க்யூ ஃபார் திஸ் கொழுக்கட்டை. ஹாப்பி பர்த்டே பிள்ளையார். இஜி தான் போடா. இது என்ன நம்ம இதுல போட்டுருக்க? கடலை பருப்பு, தேங்காய், வெல்லம். அவ்வளவுதான். இதே போலி செய்யலாம். இதுலயே இது என்ன பண்ணீங்க? கடலை பருப்புல வேக வச்சு மிக்சியில ஒரு அடி அடிச்சுட்டு வெல்லம் பாவு வச்சு ஊற்றி தேங்காய் கொஞ்சம் வதக்கி போடுவோம். இதே போலி செய்யலாம், இதுலயே சுழியம் சுடலாம். ஓகே. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கு போறீங்களா? ஆமா, அங்க போய் சாமி கும்பிடலாம். விநாயகர் சதுர்த்தி அம்மா வீட்டுக்கு போறேன். இங்க நம்ம சாமி கும்பிடல, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் படையல் போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடலான்ட்டு. என்ன சமைச்சீங்க? சாம்பார், கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், உளுந்து வடை, பாசிப்பருப்பு, கொழுக்கட்டை. அவ்வளவுதான், சிம்பிள் தான். சவுக்கார் வீட்டுல நிறைய சாமிங்க வச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு நிறைய vlog வரும், பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன வேணா இவன் மட்டும் சாப்பிடுறான். எனக்கு குழந்தைய தெய்வம். ஏது உனக்கு? அது இருக்குமா?